அம்மா, நான் போய் பாண்டிய பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி இங்க காமாட்சி கிட்ட சொல்ல, ஏய் என்னடி, என்னமோ இத்தனை நாளா அவன் வேண்டான்னு சொல்லி தானே வீட்டில் இருந்த, இப்போ என்ன மறுபடியும் போற? ஆம்பளை பையன், அவனே அடக்க உடக்கமா அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா நீ திருந்தவே மாட்டியாடி. அவன் தான் சொல்றான்ல, என் அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உன்னை கல்யாணம் பண்றேன்னு. அப்புறம் ஏண்டி சும்மா சும்மா போய் அவனை பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? பேசாம உள்ள போ. அம்மா, இங்க பாரு, அவன் என்னை எப்பயாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு என்ன கோவம், அவன் என்னை வந்து பொண்ணு பார்க்க வரலையேன்னு ஒரு சின்ன கோவத்துல தான் நான் அவன்கிட்டலாம் அப்படி நடந்துக்கிட்டேன். இங்க பாரு, இப்படியே என்னால் இருந்துட முடியாது. நான் போய் பாண்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வானதி கிளம்ப, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடி, நீ எல்லாம் எப்பதான் திருந்த போறியோ அப்படின்னு எங்க காமாட்சியுமே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல வானதி நேரா பாண்டியோட கடைக்கு வர, பாண்டி இல்லாததை பார்த்ததும், எங்க பாண்டி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணன் இன்னும் கடைக்கு வரல, இன்னைக்கு லீவுன்னு சொல்லிச்சு, என்ன கடையை பார்த்துக்க சொல்லிச்சு அப்படின்னு அங்கே பாண்டியோட கூட வேலை செய்கிற பையன் சொன்னதை கேட்டதும் இங்கே வானதி எப்படியாவது பாண்டியை பார்த்தாகணும் அப்படிங்கிறதுக்காக நேராக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க நிலா அங்க போன்ல தன்னோட ஃப்ரெண்டுங்க கிட்ட ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா போன்ல பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த சேரன், என்னப்பா வேலை இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கா, போர் அடிக்குதா, என்ன பண்ண போற வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, அதே நேரம் இங்க கார் எடுத்துக்கிட்டு வந்து வாசல்ல நிறுத்தின சோழனோ நேரா இங்க சேரன் கிட்ட வந்து, அண்ணே அவங்க எதுக்காகண்ணே வேலைக்கெல்லாம் போகணும், அவங்கள விட்டா ஒரு கம்பெனிக்கு ஓனராகவே ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, என்னடா சொல்ற சோழா, ஓனரா? அட ஆமாண்ணே, நேத்து இவங்களோட ஃப்ரெண்டு திவ்யா கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கு உன்னோட ஷேரும் கொடுத்து வேணும்னா நீயும் பார்ட்னராக சேர்ந்துக்க சொல்லி நிலா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேனே, என்ன ஒன்று 5 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது, அப்படி அந்த 5 லட்ச ரூபாய் மட்டும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நிலா ஒரு ஆஃபீஸுக்கு ஓனர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, உடனே நிலா இருந்துக்கிட்டு, ஏங்க நான் தான் நேற்றே அந்த பேச்சை விட்டுடுங்க, அவ்வளோ பணம்லாம் திரட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, இப்போ எதுக்காக அதை பற்றி இங்கே பேசணும்? அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், கூடி சீக்கிரம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டியனும், நான் வேணும்னா வெளியே யார்கிட்டயாவது பணம் ஏற்பாடு பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, உடனே நிலாவோ, ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, என்னால் யாரும் கடங்காரன ஆக வேண்டாம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வேலைக்கே போகிறேன், இதை பற்றி மறுபடியும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, உடனே சேரன் இருந்துக்கிட்டு, ஐயோ இங்க பாருப்பா, அதான் சோழன் சொல்றான்ல, 5 லட்ச ரூபாய் இருந்தா நீ ஒரு ஆஃபீஸ்க்கே ஓனர் ஆகலான்னு, எவ்வளவு நாளைக்கு தான் நீயும் வேலைக்கு போவ? இங்க பாரு, பணத்தை எப்படி திரட்டலான்னு கொஞ்சம் யோசிப்போம். டே பாண்டி, உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதுன்னா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, உடனே பாண்டி இருந்துக்கிட்டு, அண்ணா எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா, நம்ம வீட்டு பத்திரம் தான் இருக்குல்ல, அந்த பத்திரத்தை வச்சு ஏதாவது ஒரு பேங்க்ல லோன் வாங்கி நம்ம இவங்களுக்கு கொடுப்போம், இவங்க ஒரு ஆஃபீஸுக்கு ஷேர் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி சொல்ல, உடனே சேரனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. டே பாண்டி, சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கடா. அப்புறம் என்னப்பா நிலா, நாளைக்கே நாம போய் பத்திரத்தை வச்சு நாம இந்த வீட்டு பேர்ல ஒரு லோன் போடுவோம். அப்பா உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? நிலாவுக்கு பத்திரத்தை வச்சு பணம் கொடுக்கறதுல உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட கேட்க, உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த நடேசனும், இங்க பாருடா, எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை, நிலா தான் இந்த வீட்டை மீட்டு கொடுத்தா, அது மட்டும் இல்லை, நிலா எப்போ இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலோ அன்னையிலிருந்து தான் இந்த வீடு வீடாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வீடெல்லாம் 2ஆம் பட்சம் தான், இந்த வீட்டை வச்சு தாராளமா நீ நிலாவுக்கு பணத்தை வாங்கி கொடு. இங்க பாருமா, நீ அந்த பணத்தை வச்சு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு, இதில் எனக்கு மனப்பூர்வ சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேசிக்கிட்டு இருக்க, அதே நேரம் இங்க வானதி வீட்டு வாசலுக்கு வந்து நின்று அங்கே பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் காதில் வாங்கிடுறாங்க. இப்போ எதுக்காக இந்த வீட்டை அடமானம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வானதி பேச, இதை கேட்டுக்கிட்டு இருந்த பாண்டி, வா வானதி, ஆமா என்னை பார்க்கணும்னா நீ கடைக்கு வந்திருக்கலாமே, இங்க எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க, ஏன் நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? கண்டவங்களாம் இந்த வீட்டில் இருக்கும்போது நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வரக்கூடாது? என்னைக்கா இருந்தாலும் நீ என் கழுத்தில் தாலியை கட்டதானே போற, அப்படி இருக்கும்போது நான் வரதான் செய்வேன். அது இருக்கட்டும், நான் இப்போ கேள்விப்பட்டது உண்மையா? எதுக்காக இந்த வீட்டை அடமானம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வானதி கேட்க, உடனே பாண்டி இருந்துக்கிட்டு, அது வந்து நிலா அன்னைக்கு ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, அதனால அவங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது, அதுக்காக தான் இந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு எப்படியாவது அவங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் நாங்கள் கொடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன். இங்க பாரு வானதி, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத, எதுவா இருந்தாலும் கடைக்கு வா, நான் பேசிக்கிறேன்.
இல்ல பாண்டி, எனக்கு இங்க முடிவு கிடைச்சுதான் ஆகணும். ஏன், நானும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரதானே போறேன். அப்போ இந்த வீட்டு மேல இருக்க உரிமை எனக்கும் இருக்குல்ல. அப்போ நான் கேட்க தான் செய்வேன். நான் ஒண்ணு தெரியாம தான் கேட்கறேன். ஏன் நிலா, நீங்க இந்த வீட்டுக்கு சோழனை விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க சரி. ஏதோ அந்த ரூம்லயும் நீங்க தங்கிட்டீங்க. அப்போ இப்போ எதுக்காக பணம் வேணும்னா நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த வீட்டை அடமானம் வச்சு பணம் கேட்குறீங்களே, இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து வானதி பேச, உடனே அங்க இருந்த நடேசன் இருந்துகிட்டு, ஏய் என்ன இது, இங்க வந்து அசிங்கமா இல்லையா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. நிலா இந்த வீட்டு மருமக, அவளுக்கு நாங்க பணத்தை கொடுப்போம், இல்ல இந்த வீட்டையே அவ பேர்ல எழுதி வச்சாலும் வைப்போம். அதை கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேச, உடனே வானதி இருந்துகிட்டு, என்ன பாண்டி, உங்க அப்பா என்ன கேவலமா பேசுறாரு. இப்ப கூட நீ வாயை திறந்து பேச மாட்டல. நீ எல்லாம் பேசவே மாட்ட. நீ ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அப்படி நகரு, நானே பேசிக்கிறேன். இங்க பாருங்க அங்கிள், எனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு. ஏன்னா பாண்டியை என்னைக்கா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு தான் வரப்போறேன். ஆனா நிலாக்கு என்ன உரிமை இருக்கு? எதுக்காக இந்த வீட்டை பத்திரத்தை வச்சு நீங்க அவளுக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும்? அதெல்லாம் முடியாது, நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி சொல்ல, உடனே அங்க இருந்த நடேசனும், என்னது இந்த வீட்டுல உனக்கு உரிமை இருக்கா? என்னம்மா உரிமை இருக்கு? இன்னும் நீ பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரவே இல்லை, அதுக்குள்ள இந்த வீட்டுல உனக்கு உரிமை இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல நீ வாயை முடிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, உடனே சோழன் இருந்துகிட்டு, டே பாண்டி, என்னடா இது வந்ததுல இருந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கு, நீயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இது நம்ம குடும்ப விஷயம், நாம பேசி முடிவெடுக்கிறது. எதுக்காக இது வந்து இங்க நிக்கணும்? இங்க பாரு, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்ல, உடனே வானதியோ, அதெல்லாம் போக முடியாது. ஏன், எதுக்காக நான் போகணும்? ஏன் நிலா, நீங்களே சொல்லுங்க. ஏய் வானதி, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து தனியா பேசிக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி மறுபடியும் வானதியை அங்க இருந்து அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அங்க வானதியை சமாதானப்படுத்தினாலும், வானதிக்கோ இங்க நடேசன் சோழன் பேசுனது ரொம்ப கோபம் வந்து மறுபடியுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாலலாம் போக முடியாது பாண்டி. இந்த வீட்டில் நானும் ஒரு மருமகளா வந்தனா, இந்த வீடு எனக்கும் தானே பங்குன்னு ஒன்று இருக்கு. அப்போ என்னோட பங்கை விற்கும் போது நான் கேள்வி கேட்க கூடாதா என்ன? இதான் பேக்கு மாதிரி உன்னோட வீட்டை நீ விட்டு கொடுக்குற, அப்படியெல்லாம் மூணாவது ஆளுக்கு நான் விட்டு கொடுக்க முடியாது. இந்த நிலாவுக்கெல்லாம் இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, உடனே அங்க இருந்த நடேசன் இருந்துகிட்டு, இங்க பாரு, நீ ஓவரா பேசிக்கிட்டே போற, அதுக்கப்புறம் எனக்கு கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். யாரு மூணாவது ஆளு? நிலா இந்த வீட்டு மூணாவது ஆளா? நிலா இந்த வீட்டு மருமக. நீ எதுக்காக நிலாவை பத்தி பேசுற? நிலாவை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, உடனே இங்க நிலா இருந்துகிட்டு, ஐயோ அங்கிள், எதுக்காக அங்கிள், எதுக்கு இந்த வீட்டை பத்திரத்தை வச்சு எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க? அவங்க வானதி சொல்றதும் சரிதானே. என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டில் வானதிக்கும் உரிமை இருக்குல்ல, எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் எப்படி இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போக தான் போறேன். அப்படி இருக்கும்போது அவங்க பேசுறது தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்க வானதியை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிலா சொல்ல, உடனே சோழன் இருந்துகிட்டு, பாத்தியா வானதி, பாரு, உன் மனசு எங்க இருக்கு, நிலா மனசு எங்க இருக்கு? உடனே இங்க வானதி இருந்துகிட்டு, போதும், ரொம்ப நடிக்காதீங்க நிலா, எல்லாத்தையும் நடத்தி காட்டிட்டு இப்போ என்னமோ அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்க, உடனே நிலா இருந்துகிட்டு, நான் நடிக்கிறேனா? நான் என்ன நடிக்கிறேன்? எதுக்காக என்ன நடிக்கிறேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வானதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிலா கேட்க, ஆமா, உங்களால தானே பாண்டி என்ன பொண்ணு பார்க்க வர்றதை கூட விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வானதி கேட்க, என்ன சொல்றீங்க? நானா? ஐயோ கடவுளே, நான்லாம் பாண்டிக்கிட்ட எதுவுமே சொல்லலை. என்ன பாண்டி, எதுக்காக இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, உடனே வானதி இருந்துக்கிட்டு, போதும், நீங்க ரொம்ப நடிக்காதீங்க. ஆமா, நீங்க இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டி என்கிட்ட அப்பவே வருத்தப்பட்டு பேசினா. நானும் எப்படியோ சமாதானப்படுத்திட்டு போனேன். ஆனா கடைசியில உங்களை இதுல காரணத்துல இழுத்துக்கிட்டு வராம அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டும்னு சொல்லிட்டு அங்க வந்து நாடகத்தை நடத்தினான். ஏ வானதி, அன்னைக்கு பேசின எல்லாத்தையும் எதுக்காக இப்ப எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்க? பேசாம இங்க இருந்து கிளம்பு, நான் வந்து பேசிக்கிறேன், சொல்றதை கேளு. நீ எதுக்கு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி என்னதான் அங்க வானதி கிட்ட கெஞ்சினாலும் வானதிக்கோ கோபம் வந்து, போதும் பாண்டி,
மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காத. இங்க இத்தனை பேர் என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்கல்ல, நீ அவங்கள யாரையாவது கேள்வி கேட்கறியா? எதுக்கு எடுத்தாலும் என்னையே தான் கேள்வி கேட்கிற, என்னையே தான் திட்டுற. போனா போது உன்னை மன்னிச்சு உன்கிட்ட வந்து பேசலான்னு வந்தா இதுவும் தேவை, இதுக்கு மேலேயே தான் தேவை. இப்ப கூட நான் சொல்றேன், இந்த வீட்டை விற்க கூடாது, இந்த வீட்ல எனக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல உடனே நடேசன் இருந்துகிட்டு, இங்க பாருமா, இன்னும் நீ இந்த வீட்டுக்குள்ள வரல, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இந்த பாண்டி மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டு நான் அமைதியா இருக்க மாட்டேன். ஏன்டா பாண்டி, இவளை எங்க இருந்து புடிச்சுக்கிட்டு வந்த? இன்னமும் இந்த வீட்டுக்குள்ளேயே வரல, அதுக்குள்ள ஏன் சொத்து ஏன் வீடுன்னு என்னமோ பங்கு கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, நான் உசுரோட இருக்க வரைக்கும் இந்த வீடு யாருக்கும் உரிமை கிடையாது. இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு. அதனால இந்த வீட்டை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். டேய் சேரா, நாளைக்கு நாம பேங்க்குக்கு போறோம். இந்த வீட்டை அடமானம் வச்சு நிலாவுக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்குறோம், அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடேசன் சொல்ல, இங்க பாண்டி எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்ல, உடனே அங்க இருந்த வானதிக்கோ கோபம் வந்து, பாண்டி இனிமே நீ என் முகத்துல கூட முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வானதி வேக வேகமா நடந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கிள் பாவம் அங்கிள், வானதி பேசுனதுல தப்பு கிடையாது. நீங்க எதுக்காக வானதியை திட்டி அனுப்பி விட்டீங்க? அட நீ பேசாம அமைதியா இருமா. எங்க இருந்து தான் இவளை பிடிச்சாலோ தெரியல, இப்பயே இவ்வளோ வாய் பேசுறா. இன்னும் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தா இந்த குடும்பத்தையே ரெண்டாக்கி அண்ணன் தம்பிங்களை பிரிச்சு விட்டுடுவா போல இருக்கு. இங்க பாரு பாண்டி, என் மனசுல பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தானா நீங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஒத்துமையா இருக்க மாட்டீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். டே சேரா, ஆக்க வேண்டிய வேலையை பாரு. நிலாவுக்கு சீக்கிரமா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து நிலா ஆபீஸுக்கு ஓனர் ஆகட்டும் அப்படின்னு நடேசன் ஒரு அதிரடியான முடிவை அங்க சொல்லிடுறாரு.